ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பர்த்டே விஷஸ். அண்டு எல்லாருக்கும் இன்றைக்கி டே எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரில. நல்லபடியாக போச்சுன்னா சந்தோஷம். அப்படி ஏதாவது இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் டிப்ரெஷன், ஸ்ட்ரகிள்ஸு, கொஞ்சம் கோவம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள் தான். ஒரு லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ப்ரெஷர்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த வலி தெரியுன்றது. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேவிங் தேர் ஓன் காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில். ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான விஷயமா இந்த vlog நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னையா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே இப்போ தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தளபதி 16 ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. நான் கதையை சொல்கிறேன். ஐ மீன் அஃபிஷியல் கதை நமக்கு தெரியாது. இந்த போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே டெமோக்ரஸி விஷயமாக சம்திங் போட்டிருந்தாங்க. ஹெச் வினோத் அவர்களோட ஜேர்னரா ஒரு பொலிட்டிக்கல் மூவி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹீஸ் இன்டு சம்திங் ஹெச் வினோத். ஸோ அவரோட இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக, என்ன சொல்கிறதுனா ப்ராக்டிக்கலாக பேசுகிற ஒரு டைரக்டர். ஸோ அவரே சொல்லியிருப்பார், லைக் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் இதை நான் இப்படி எடுத்தேன் அப்படி எடுத்தேன் அப்படின்றது ஒரு ப்ரெஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது மக்களுக்கு புரியுதா இல்லையான்றது மக்களை ஏற்றுக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராக்டிக்கலான டைரக்டர். நான் சொன்ன மாதிரி அவரோட படங்களில் அந்த தீரன் அதிகாரன் ஒன்று ஸ்டில் இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் அது ஒரு ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. தளபதி 69 டிப்பிக்கலாக அது ஒரு லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் நான் நேற்று கூட வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ தேர் வில் பி 2 other மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரஸ்ட் மீ, இது நடக்கும், நடக்காமல் இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக என்னோட ஒரு ஞாபகம் வரும், நம்ம இன்னோவேஷன் ப்ளஸ் ப்ரோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தாராளமாக நம்ம புகழலாம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்னர் ஃபீலிங் எனக்கு இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாலாம் படத்தை விட்டுலாம் அவர் போகமாட்டார்ப்பா ஃபேன்ஸ்லாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ஒரு அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னாலும் 69 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக தேர் வில் பி another அனௌன்ஸ்மெண்ட். பட் அது ஆல்ரெடி எடுத்த படமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பர்சனலாக எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்திங்கன்னா அவருக்கு மாலைலாம் போட்டு கேட்பார், வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் பண்ணுங்க அப்படின்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லுவார். பட் அது ஒரு கெஸ்டர் தான், அவ்வளோதான். நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரி, ஓகே, தளபதி 69 இந்த ஸ்டோரி விஷயம் நம்ம வரலாம். ஹெச் வினோத் அவர்கள் இந்த ஒரு ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காராம் தளபதிக்கு. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, இந்த படத்தில் கேஸ்டிங்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் கேள்விப்பட்டேன், லைக் ஒரு 28-29 இயர்ஸ் ஓல்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஸ்கின்னில் இருக்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ரோல்ஸ்லாம் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அ நியூஸ். அப்போயே நான் நினச்சேன், சரி ஓகே, இந்த ஒரு படம் இப்போ இந்த முஸ்லீம் அப்படின்னு ஒரு கேரக்டர் தேடுறாங்க. ஸோ தளபதி பார்த்திங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணுறப்பவே அதில் போட்டிருக்கோம், லைக் இந்த ஜாதி, இந்த ரிலீஜியன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான், பிறந்ததுலேருந்தே எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு தான் இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவார். அந்த ஒரு விஷயத்துலேருந்து கிளியராக தெரியுது இந்த படத்தில் ரிலிஜியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இப்போ நடக்குது சிச்சுவேஷன், அதனால் எப்படி எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க, அது இல்லாமல் ஒரு மக்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்தில் இருக்க போகுது. பிகாஸ் அடுத்தது அவர் மக்களை நல்லது செய்ய போகிறார். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகிறது ஒரு மூவி, ஒரு தியேட்டர். இவருக்கு இருக்கிற மாஸ் ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா தெருவாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த ஒரு அடுத்த படம் வரப்போகிறது அவரோட கெரியருக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படமாக இருக்க போது. தட்ஸ் ஃபார் ஷுர். ட்ரஸ்ட் மீ, இந்த ஒரு படத்தோட ரைட்டிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருக்க போது அவரோட அரசியல் என்ட்ரிக்கான ஒரு விஷயம். ஏன்னா கோட் படத்துலேயே நிறைய அந்த இதெல்லாம் சொல்லிட்டாங்க, அவரோட அரசியல் ஏதோ அங்கங்கே சின்ன சின்ன சீன் வரும். பட் தளபதி 69 முழுக்க அதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு படம். அட் த சேம் டைம் ஆப்வியஸ்லி நம்ம எதிர்பார்க்குற ஆக்ஷன், என்டர்டெயின்மெண்ட், அது எல்லாமே. இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா தளபதி கெரியரில் லைக் மூவிஸில் இந்த பொலிட்டிக்கல் விஷயமாக நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவா சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு டவுட், இவர் அரசியலுக்குள்ளே கூடிய விரைவில் என்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போயே கண்டிப்பாக ஒரு மைண்டில் தாட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு படத்துலையுமே சில விஷயங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தளபதி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமாக கத்தி படம் நம்ம எடுத்துக்கணும்னா கிளைமேக்ஸில் டைலாக் லைக் ஒரு காண்டமில் கூட ஃப்ளேவர் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் ஆக்சுவலாக சொல்லுவார். ஸோ அவரோட என்டையர் கொள்கையை பார்த்திங்கன்னா எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அவரோட ஒரு விஷன் இருக்கும் பார்த்திங்களா, அது மக்களுக்கு இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இந்த அரசியல் நம்ம இந்த கட்சி நடத்தணும் அப்படின்றது. அவர் ஒரு பிரச்சாரத்தில் 2-3 மாநாடு போட்டு பேசினா தட்ஸ் ஃபைன். பட் ஒரு படமாக ஒரு இம்பேக்டாக வருது அப்படின்னா அது ரீச்சே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அண்டு தளபதி 69க்கு
279 crores தளபதிக்கு சேலரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக சொல்ல, பட் எல்லா நியூஸ் சேனல்ஸில் போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒன் ஆஃப் த இல்லை, இந்தியாவிலே த ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இப்போ தளபதி இருக்கார். அட் த சேம் டைம் இந்த தளபதி 69க்கு இவருக்கு கொடுக்குற அந்த ஒரு சேலரி, நம்ம டோனி ஸ்டாக் இருக்கார்ல இந்த மார்வல் சீரீஸில் ஒரு அயன்மேன், ஸோ அவருக்கு அந்த ஒரு சீரீஸில் கொடுத்ததை விட, அந்த படத்தில் கொடுத்ததை விட அதிகமான சேலரி பார்த்திங்கன்னா தளபதி வாங்கிட்டு இருக்கார். இந்த படத்துக்கு வாங்க போகிறாரு. இது ஒரு அஃபிஷியல் சோர்ஸ்லாம் சொல்லலை, பட் எல்லாருமே இது பரவாயில்ல பேசப்படுறாங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. வினோத் அண்ட் அனிருத், ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் அனிருத் கொடுப்பார்னு நினைக்கிறேன் அவரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு. அனிருத் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, கத்தி படம் இட்ஸ் லைக் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ என் லைஃப்பில் வந்தது ஒரு 3 படத்துக்கு அப்புறம். ஸோ அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு இதில் நான் இருந்தேன். கத்தி படம் ஆல்பம் அவ்வளோ ஹிட்டாக இருந்தால் அந்த விஜய் சார் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு அந்த சான்ஸ்ன்றது கொடுத்தாரு, அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அனிருத் தளபதி காம்போ நம்ம சொல்லவே தேவையில்ல. இப்போ வரைக்கும் அனிருத் பண்ண எல்லா படமே அந்த ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஹிட்டு தான். அது ஃப்ளாப் ஆனதே கிடையாது. நிறைய பேர் மேலே அனிருத் அவர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்கிறாரு, இங்கேருந்து சொல்கிறாரு. சார் லெட் இட் பீங்க. ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு மியூசிக் பண்ணுறது தப்பே கிடையாது. அந்த சாம்பிள் அப்படின்றது அதுக்கு தான் இருக்குது. அந்த சாம்பிள் எடுத்து ப்ரோக்ராம் பண்ணி சிந்த் பண்ணி அவங்க தான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் த ஒர்க் ஃபார் மியூசிக் டைரக்டர். நம்ம பழைய காலம் எடுத்துக்கணும்னா, இப்போ 80s அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ராஜா சார்லாம் இருக்கார், சாம்பிள்ஸ்லாம் பண்ண மாட்டார். பட் அப்போவே பார்த்தீங்கன்னா அவரும் சில ஹாலிவுட் மூவிஸ்லாம் இன்ஸ்பயர் மியூசிக் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலாம். இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உட்காந்து அந்த ஒரு படம் பண்ணோன்னா ஒரு சாம்பிள் எடுத்தோமா, பிஜிஎம் கம்போஸ் பண்ணோமா, அந்த சாம்பிள்ஸ் அதுக்கு தானே இருக்குது. அந்த பேக் எதுக்கு வாங்குறாங்க? ஸோ மியூசிக் பற்றி இங்கே தெரிஞ்சவங்களுக்கு, ப்ரோக்ராமிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு ஒரு இருக்கிற நாலேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லாஜிக் ப்ரோ வச்சுருக்கீங்க, ஒரு மியூசிக் சாஃப்ட்வேர், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் ப்ரீசெட்ஸ் வாங்குறதுக்கு. ஐ மீன் அந்த இதெல்லாம் இருக்கும், என்ன சொல்ல, விஎஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக வாங்கலாம், எவ்வளோ காசு கொடுத்து வேணால் வாங்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். நம்ம ரமன் சார் எடுத்துக்கினாலும், அனிருத் எடுத்துக்கினாலும், நம்ம இமான் சார் எடுத்துக்கினாலும், இல்லை ஹாரிஸ் அவர் எடுத்துக்கினாலும், நம்ம யுவன் எடுத்துக்கினாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டோட ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ரேப் சாங் வரும். நிறைய பேர் அது பாடியிருக்காங்கன்னு நினச்சா அது ஒரு விஎஸ்டி தான். அதை டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க, சாம்பிள் பண்ணுறது. அதுக்கு தான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது டசன்ட் மீன் அவங்களுக்கு மியூசிக் நாலேஜே கிடையாது அப்படின்லாம் கிடையாது. மனசில் சாங் வந்துச்சு, வைரலாக போயின்னு இருக்குது. அனிருத் பார்த்திங்கன்னா தொட்ட இடம் ஃபுல்லாக வைரல் தான். அவரோட பாட்டிலேருந்து அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்தாலும், மற்றவங்ககிட்ட இன்ஸ்பிரேஷன் எடுத்தாலும், வாட் எவர் இட் இஸ், எண்ட் ஆஃப் த டே தரம்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ லியோ படத்துக்கு என்ன மாதிரி பிஜிஎம் அனிருத் கொடுத்தா போல் ஒத்துக்கணும், அவ்வளோதான். அவர் பிடிக்கலனாலும் அந்த ஆல்பம் அவ்வளோ பக்காவாக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ வினோத் அனிருத் காம்போ அண்ட் தளபதி அனிருத் காம்போ, ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் கான்செப்ட் ஆஃப் த மூவி. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிகார்டிங் டு பொலிட்டிக்கல். அட் த சேம் டைம் அவரோட கட்சியோட கொள்கை, டிவிக்கோட என்ன பண்ண போகிறார் அரசியலில், ஃப்யூச்சரில் இப்போ தளபதி அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கார் அப்படின்னா என்னென்ன மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு உதாரணமாக இந்த படம் இருக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அதில் சில விஷயங்கள், அந்த கேஸ்டிங்லாம், இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, சம்திங் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அட் த சேம் டைம் இந்த ஜாதி விஷயங்கள், ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரி படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வினோத் ப்ரோ, ஐ நோ யூ ஆர் அ குட் டைரக்டர், பட் ஸ்டில் இந்த ஒரு படம் எல்லாருக்கும் ரொம்ப மெமரபுளாக இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. தட்ஸ் ஃபார் ஷியோர். ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் சி. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் நம்ம இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு 1 மந்தில் நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியாது, 6 months முன்னாடி மறந்து போனியே பெண்ணே அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்கை கூட ஒரு ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நான் அதோட ப்ரோமோ இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன், கேளுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு பெரிய செலவில் அது ஆடியோ மட்டுமே நான் பண்ணேன். ஃபுல் சாங் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்ஸ் ஒரு 1 or 2 minutes, மேக்ஸிமம் 3 minutes தான் பண்ணுறாங்க. இந்த ஆல்பம் சாங்ஸ் லிட்ரலி 5 minutes. ஸோ நிறைய விஷயங்கள் அதில் இருக்க போது. ஒரு டார்க்கான ஒரு சாங், எல்லார் லைஃப்பில் ரிலேட் ஆகிற மாதிரி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது பொய்தானோ?
பவதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி